இன்னைக்கு விவசாயம் அதை சரியான முறையில பாதுகாக்கல. அந்த விவசாயியும் பாதுகாக்கணும், விவசாயம் பண்ற அந்த இடத்தையும் பாதுகாக்கணும். அது சரியான முறையில எந்த நாட்டுல அது பராமரிக்கலையோ அப்போ அது ஒரு பேரழிவை ஏற்படுத்தும். ஏன்னா உணவுன்றது ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம். அதாவது ஒரு பழமொழியை சொல்லுவாங்க, விவசாயி என்பவன் சேத்தில் கால் வைத்தால்தான் நாம் உணவு உண்ண முடியும், சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும். இப்ப சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா வலிங்க வளாகங்கள் ஜாஸ்தி ஆகிப்போச்சு. விவசாயமே அந்த அளவுக்கு இங்க பெருசா இல்லை. அதனால டெல்டா மாவட்டங்கள்ல தான் அந்த விவசாயி இன்னும் தன்னுடைய உயிரையும் பிடித்து கொண்டு இன்னையும் நாட்டை அந்த உணவை நிறைய பெரிய அளவுல உற்பத்தி பண்ணி பொதுமக்களோட அவங்களாம் ஒரு தெய்வம். ஏன்னா அவங்கெல்லாம் அந்த செய்யலைன்னா நம்ம இல்லை, நம்ம உணவுக்கு எங்க போவோம், என்ன சாப்பிட முடியும்? அதனால அது முக்கியமா செய்யணும். ஒண்ணு. அடுத்தது, எப்பவுமே இந்த மழை காலங்கள் வெள்ள பேரிடர் நேரங்கள்ல அந்த டெல்டால அதிகப்படியான பயிர் சேதங்கள் ஏற்படும். அதுக்கு அவங்க வருஷம் ஒவ்வொரு ஆட்சி, எந்த ஆட்சியா இருந்தாலும் சரி, இப்போ திமுக ஆட்சியா இருந்தாலும் சரி, ஏற்கனவே இந்த அதிமுக ஆட்சியாலும் சரி, எல்லா ஆட்சியிலுமே அவங்களுக்குன்னு ஒரு குறை இருக்கு. அதை நிவர்த்தி பண்ற அளவுக்கு தான் இன்னைக்கு நம்மளோட தளபதி அவர்கள் உரிய, அதாவது இழப்பீடு தரப்படும். ஒரு ஏக்கருக்கு ஒரு இழப்பீடு சரியான முறையில ஆய்வு செய்து, உண்மையான பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு ஆய்வு செய்து தரப்படும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். நம்முடைய இபிஎஸ் பொறுத்தவரையிலும் ஒரு எதிர்கட்சி தலைவர், அவர் எதிர்கட்சி ஒரு நியாயமான முறையான நேர்மையான முறையில விமர்சனம் பண்ணா அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்லலாம். குற்றம் கண்டுபிடிப்பதற்காகவே ஒரு விமர்சனத்தை எந்நேரமும் அவர் வைத்துக் கொண்டிருக்கின்றார். அதனால அதற்கு உரிய தகவலை, உரிய பதிலை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தெரிவிப்பார். மத்திய அரசு கூட இந்த FCI, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மூலம் நிறைய இடத்துல ஸ்டோரேஜ் குடோன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, நெல்மணி எல்லாம். நான் கூட ஒரு மெம்பரா, FCI மெம்பரா இருந்தேன். அப்பெல்லாம் ஆய்வு பண்ண போனேன். போதுமான அளவு கிடங்குகள், அதை கொள்முதல் செய்து பாதுகாக்கப்பட வேண்டிய அளவுல போதுமான அளவு கிடங்குகள் இல்லை. இன்னும் நிறைய அதை கட்ட வேண்டியது இருக்கு. இன்னொன்னு, நம்ம எதிர்பார்த்த மழை நவம்பர்ன்றது டிசம்பர் தான் கணக்கு போட்டாங்க. புயல் மழை இப்போ வர இந்த மழையெல்லாம், இந்த புயல்லாம் டிசம்பர் தான் கணக்கு போடுது. அது முன்கூட்டியே வந்ததன் அடிப்படையில ஏதாவது இந்த இழப்பீடு இருக்கலாம். இன்னொன்னு, ஒரு டன்னு லோடு ஒரு லாரியில வருதுன்னா அந்த ஒரு டன்னுமே உபயோகத்திற்கு வராது. அதுல குறைஞ்சபட்சம் 0.5% 1% கழிவு போகும். கழிவு இல்லாம எதுவுமே இல்லை. 100% நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா டிரான்ஸ்போர்டேஷன்ல ஒண்ணு இடிச்சு அழுகலாம், இல்ல ஒண்ணுக்கு டேமேஜ் ஆயிருக்கலாம். அப்ப அந்த டேமேஜஸ் எல்லாம் நம்ம அது ஒத்துக்கக்கூடிய ஒண்ணுதான். அது எந்த ஒரு விஷயத்திலையும்